வெல்கம் டு கேவி தம்ஸ் அப் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம கிரேட் 8ல் ஃபேக்டரைசேஷன் சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேர்ட் சம், ஃபேக்டரைஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் 8x ப்ளஸ் 8y. இப்போது இங்கே 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. டூ டேர்ம்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ஒய் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய். இங்கே ரெண்டுத்துலையும் காமன் என்ன இருக்குது? எக்ஸ். ஸோ அந்த காமனை வெளியில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்குது? எக்ஸ் அண்ட் ஒய், அதை எழுதிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இடத்துலையும் எது காமன்? ஒரு எக்ஸ் தான் காமன். மீதி ரிமைனிங் இந்த ஃபஸ்ட் டேர்மில் என்ன ரிமைனிங் இருக்குது? எக்ஸ், அதை உள்ளே எழுதிக்கணும். ப்ளஸ் அதை இங்கே எழுதிக்கணும். ரிமைனிங் எக்ஸ் வெளியில் காமனாக எடுத்ததுனால ஒய் தான் ரிமைனிங், அதனால் அதை இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ். இங்கே என்ன இருக்குது? 8x ப்ளஸ் 8y இருக்குது. இங்கே பார்க்கும் போதே நமக்கு தெரியுது எது காமன். எக்ஸ் ஒரு இடத்துல தான் இருக்குது, இன்னொரு டேர்மில் ஒய் தான் இருக்குது. பட் காமன் என்ன இருக்குது? இங்கே 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. ஸோ 8 இப்போ எழுதிக்கலாம் காமனாக. நெக்ஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய் தான் வந்து ரிமைனிங், ஸோ அதை எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போது இங்கேயும் எது காமனாக இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ அந்த காமனாக இருக்கிறத வெளியில் எடுத்து எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய். காமனை வெளில எடுத்துகிட்ட பிறகு ரிமைனிங் என்ன இருக்குது? எக்ஸ் அண்ட் ப்ளஸ் 8. இப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 8. இதுதான் உங்கள் ஆன்சர். ஓகே, இந்த ஆன்சர் கரெக்டான நம்ம பார்க்கலாங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 8. இப்போ எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருது? எக்ஸ் ஸ்கொயர். ஒய்யும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் ஒய். மறுபடியும் எக்ஸ் 8 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் 8x. அப்புறம் ஒய்யையும் 8 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் 8y. ஸோ இப்போ பாருங்கள், உங்கள் கொஸ்டினே வந்துடுது. ஸோ யோர் ஆன்சர் இஸ் கரெக்ட்.